ஹாய் வியூவர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் பிசிக்ஸ் சப்ஜெக்ட்ல மெக்கானிக்ஸ்னு ஒரு யூனிட் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம். என்னன்னா ரொட்டேஷனல் எனர்ஜி ஆஃப் த ரிஜிட் பாடி அண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிஜிட் பாடி பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொட்டேஷனல் எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஆஃப் ரிஜிட் டயட்டாமிக் மாலிகுல் பார்க்க போறோம். ஓகேங்களா? ரொட்டேஷனல் எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஆஃப் a rigid diatomic molecule. Okay, rotational என்னது? The object is continuously rotational motion. ஓகேங்களா? The object exhibit the rotational motion that is called as rotational. So energy னா நமக்கு தெரியும். Energy, it is ability to work. Okay, that is called as energy. So rotational energy states of a rigid diatomic molecule. Rigid னா என்னது? Rigid means when you apply the force on the object, the distance between the molecules does not change. That is called as rigid body. Okay. ஸோ ரிஜிட் பாடி அப்படின்னா என்ன தோணும்னா, தட் மீன்ஸ் இட் இஸ் ஏ சாலிட் மெட்டீரியல். ஓகே, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டோடைய ஷேப்பும் வால்யூமும் சைஸும் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. அதுக்கு பேர் ரிஜிட் பாடி. ஓகே, இட் இஸ் நத்திங் பட் ஏ solid material. Okay, good solid material, that is called as rigid. Okay, so diatomic, now there are two atoms are connected together, that is called as diatomic. Okay, so that we can assume that two atoms M1 and M2 which is connected by the rigid rod, massless rigid rod. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் இந்த செட்டப் பேர் தான் ரிஜிட் ரோட்டார்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ M1 ஒரு atom, so M2 may be one atom. So these two atoms are connected by a bond length. So bond length is nothing but intermolecular distance, that is called as bond length. So M1 mass of the M1 atom is very high and mass of the M2 atom is very low. So that the center of mass is located in the point C. C mean by center of mass. So center of mass, what is my center of mass? Center of mass is and the whole mass அந்த ஆப்ஜெக்டோட ஹோல் மாஸும் கான்சென்ட்ரேட்டட் பர்டிகுலர் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகும். இது மாதிரி இதுக்கு பேர் தான் நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ். இது ஸ்டேபிளா நிற்கிறீங்களா, இது சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ நம்ம என்னன்னா, இப்போ இந்த பக்கம் தள்ளிப்படி என்ன ஒன்று கீழே விழுந்துடும். ஓகேங்களா? அந்த மாதிரி. ஸோ the whole mass of the body act as a particular point, that is called as center of mass. ஸோ இங்கே பாருங்க, இங்கே இருக்கு வெயிட் அதிகமாக இருக்கு, இதோட வெயிட் கம்மியாக இருக்கு. அப்போ என்ன இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணதான் நடக்கும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் பேஸ்ட் ஆன் த ஆக்சிஸ், ஸோ y dash is the axis. Okay, so that this rigid rotor setup is rotating like this along the axis, above the axis y dash. Okay, so that r1 mean by the distance of the mass m1 from the center of mass, and the r2 mean by the distance between the distance of the mass m2 from the axis of rotation. Okay, y dash y dash என்ன பண்ணும், r2ங்கிறது y dash இந்த ஆக்சிஸ்ல இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது. r1ங்கிறது m1ங்கிற மாஸ் வந்து r1 டிஸ்டன்ஸ் இருக்குது, m2 வந்து r2 டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த செட்டப் பேர் தான் நமக்கு ரிஜிட் டயட்டாமிக் மாலிகுல். ஓகேங்களா? ஸோ தட் நான் என்ன பண்ணேன், டைம் வேஸ்ட் பண்ண இது வச்சுக்கேன். ஸோ தட் த ரிஜிட் ரோட்டார் கன்சிஸ்ட் ஆஃப், இந்த செட்டப் பேர் ரிஜிட் ரோட்டார். ஓகே, ஸோ த ரிஜிட் ரோட்டார் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ஆட்டம்ஸ் ஆஃப் மாசஸ் m1 and m2 situated in the distance of r1 and r2 respectively. It rotates about the axis y dash y. இது வந்து பாத்தீங்கன்னா o, இந்த ஆக்சிஸ் வந்து y dash. C is center of mass. Okay, so that you should not confuse. So it rotates about the axis y dash and the center of mass C. The bond length பாத்தீங்கன்னா r is equal to இந்த r1 r2 ஆட் பண்ணா நமக்கு கேபிட்டல் வரும். Okay, so that the total or the bond length is equal to r1 plus r2. ஸோ இந்த ரொட்டேஷனல் எனர்ஜி ஸ்டேட்ஸ் நம்ம எதுக்கு படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம், அது நமக்கு ரொம்ப முக்கியம். அது நமக்கு எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். The importance of rotational energy states of rigid diatomic molecule is used to analyze the molecular structure and the electronic structure of the system or composition, and also used to study the bond angle, okay, between the two atoms, and also the rotational motion of the diatomic molecules. And also using this rotational motion of the diatomic molecule, we are going to study the what are the composition or contains in the systems. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் வாட் ஆர் த கெமிக்கல், என்னென்ன கெமிக்கல் காம்போசிஷனா ஒரு எலமெண்ட்ஸ்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம். அதுதான் ரொட்டேஷனல் எனர்ஜி ஸ்டேட்ஸ் படிக்கிறோம். ஓகேங்களா? இட் இஸ் இன்டைரக்ட்லி கால்ட் அஸ் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஓகேங்களா? ஸோ மாலிகுலர் என்ன பண்ண எப்பவுமே ரொட்டேஷனல் மோஷன்லேயே இருக்கும். அந்த ரொட்டேஷனல் மோஷன் இருக்கும்போது அது எந்த மாதிரி எனர்ஜியை வந்து எமிட் பண்ணுது, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், என்ன மாதிரி உள்ள காம்போசிஷன் உள்ள என்ன மாதிரி எலமெண்ட்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த இன்டர்ஸ்டெல்லார் மீடியம். ஓகேங்களா? ஒரு ஸ்டார் ஃபார்ம் ஆகும்போது அதுக்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, ஹீலியம், ஹைட்ரஜன், லித்தியம், பெரிலியம், அந்த மாதிரி
எலமெண்ட்ஸ்லாம் என்ன ஆகும், ஸ்டார்ஸ்குள்ள இருக்கும் நியூக்ளியர் ஃபியூஷன் மூலியமா. ஸோ அந்த மாதிரி ஸ்டார் ஃபார்ம் ஆகும்போது என்ன மாதிரி உள்ள எலமெண்ட்ஸ்லாம் இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வச்சு நம்ம ஸ்டடி பண்ணலாம். இதுதான் இதோடைய ரியல் டைம் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ ரொட்டேஷனல் எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஆஃப் ரிஜிட் டேட்டா மாலிகுல், இது ஒரு சிம்பிள் டெரிவேஷன் தான், நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் வச்சுக்கோங்க. So we are going to study we are going to see the rotational energy of this molecule, this atom, and the rotational energy of this atom. Okay, then we are going to combine together. ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, நம்ம இன்னும் நிறைய வீடியோ பார்க்கலாம். ஸோ ரொட்டேஷனல் எனர்ஜி, the object, the rigid rotor rotates about this y dax. ஓகேங்களா, இந்த மாதிரி என்ன பண்ணுது, ரொட்டேஷன்லேயே இருக்கு. ஸோ ரொட்டேஷன்லேயே இருக்கும்போது என்ன பண்ணுது, அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும், ரொட்டேஷனல் எனர்ஜி. ஸோ ரொட்டேஷனல் கைனெட்டிக் எனர்ஜி ஆர் ரொட்டேஷனல் எனர்ஜி rotational kinetic energy. ஸோ கைனெட்டிக் எனர்ஜிக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, ஜென்ரலாக ஆஃப் எம்வி ஸ்கொயர். ஸோ ஆஃப் எம்வி ஸ்கொயர் தான் நமக்கு என்னது ஜென்ரலாக வந்து கைனெட்டிக் எனர்ஜி ஃபார் ஆப்ஜெக்ட் இந்த லீனியர் மோஷன். ஓகேங்களா, ஸோ கைனெட்டிக் எனர்ஜினா என்னது, the energy is related to when the object is motion. ஓகேங்களா, மோஷன்ல இருக்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கும்போது அதுக்குண்டான அதுக்கிட்ட இருக்கிற எனர்ஜி தான் நமக்கு என்னது கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் மோஷன், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுது, அதுக்கு பேர் தான் எம்பி ஸ்கொயர். So இங்க என்ன இருக்கு, ஆப்ஜெக்ட் வந்து it rotates continuously like this. That means rigid rotor, it rotates in the along the axis y o y dash. So that v என்னவா மாறும், நமக்கு v is equal to r omega மாறுங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். So that 1/2ங்கிறது கான்ஸ்டன்ட் m1 mass of the first atom. So mass of the first atom m1. So v is v is equal to r omega. So that v is equal to r omega means v square. You know what about v square? V square is r1 square omega square. So r1 square omega square. That is the rotational kinetic energy of the first atom. Okay, m1. So what about the rotational kinetic energy of the second atom m2? So that plus what number 1/2. So m1 or the m2 could know m2. Okay, r1 square r2 square omega square. Even though it is situated in the r1 and r2 distances, the rotational frequency angular velocity is same for two atoms. So that only we cannot mention omega 1 and omega 2 number mention பண்ண தேவையில்லை. We need not mention omega 1 and omega 2 because of two atoms are exhibit the same angular velocity. Okay, so omega mean by angular velocity, r mean by distance, or radius, m mean by mass. Okay, so here what about the common parameter? 1/2 omega square. Okay, 1/2 omega square is a common parameter. ரெண்டு பக்கம் காமன் parameter 1/2 omega square எழுதலாம். இது வந்து m1 உடைய ரொட்டேஷன் கைனெட்டிக் எனர்ஜி, இது m2 ஓட ரொட்டேஷன் கைனெட்டிக் எனர்ஜி. ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் ரொட்டேஷனல் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் தி ரிஜிட் ரோட்டர் கிடைக்கும். ஓகே, so that 1/2 omega square. So remaining term என்ன இருக்குது, m1 r1 square அங்க m2 r2 square. So that m1 r1 square plus m2 r2 square. So எங்க பாருங்க, m1 r1 square m2 r2 square. So what is mean by m1 r1 square? m1 r1 square is nothing but a moment of inertia. mr square நாவே moment of inertia தான். Okay, moment of inertia என்னது, it is an opposing parameter for rotational object. Okay, it resists the rotational motion. Okay, that is called, it depends upon the mass and the radius. That means the product between mass and the square of the radius or square of the distance of the particle placed in the certain place. So that m1 r1 square is moment of inertia, m2 r2 square also moment of inertia. So the total moment of inertia of the rigid rotor is nothing but I, capital I. Okay, so 1/2 omega square. இது வந்து ஃபர்ஸ்ட் மாஸோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இது செகண்ட் மாஸோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், நமக்கு டோட்டல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிஜிட் ரோட்டார். ஓகேங்களா, இந்த ஆப்ஜெக்டோட ரிஜிட் ரோட்டார் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெண்டையும் என்ன பண்றோம், நம்ம ஆட் பண்றோம். ஓகே, ஸோ ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ நம்ம என்ன பண்ணோம், சிம்பிளா டேரக்டா என்ன பண்றோம், ஐன்னு போட்டுறோம். ஓகே, ஸோ தட் வேர் ஐ இஸ் ஈக்குவல் டு m1 r1 ஸ்கொயர் பிளஸ் m2 r2 ஸ்கொயர். ஓகே, ஸோ தட் ஐ இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு இ இருக்கு. ஸோ m1 r1 ஸ்கொயர் பிளஸ் m2 r2 ஸ்கொயர்
Okay. That means the moment of inertia of the rigid rotor I is equal to m1 r1 square plus m2 r2 square. அதே மாதிரி எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஐ. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதுக்கப்புறம் ஒரு சின்ன டெரிவேஷன் பார்த்துக்கலாம். அப்படியே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ இதே டாப்பிக்கில் உங்களுக்கு நிறைய வீடியோ இருக்கும். இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தட் இ இஸ் ஈக்குவல் டு 1/2 ஒமேகா ஸ்கொயர் ஐ. ஸோ இ இஸ் ஈக்குவல் டு 1/2 omega square into I. So hereafter we are going to see the mathematical operation. So what so we are going to multiply or divided by I on both sides. Okay, ரெண்டு பக்கம் நம்ம என்ன பண்றோம், அதாவது மேலங்கில நம்ம என்ன பண்றோம்னா I ஆல மல்டிப்ளை பண்றோம். ஓகே, so I ஆல மல்டிப்ளை என்ன நடக்கும், I divided and multiplied by I in the right side. Okay, that is called as energy E is equal to 1/2. இங்க பாருங்க, ஐயால நம்ம என்ன பண்றோம், மேலங்கிலே மேலே என்ன பண்ணியிருக்கோம், மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், கீழே டிவைட் பண்ணியிருக்கோம். ஒரு வேல்யூ வந்து ஒரு சேம் கான்ஸ்டன்டால மேலங்கிலே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. பட் நம்ம வி கேன் ரீஅரேஞ்ச் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ். ஸோ தட் 1/2 ஒமேகா ஸ்கொயர் ஐ இருக்கு, 1/2 ஒமேகா ஸ்கொயர் ஐயால என்ன பண்ணிருக்கோம், மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஐ இன்ட்டு ஐ நமக்கு ஐ ஸ்கொயர். ஸோ 1/2 ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஐ ஸ்கொயர் ஓவர் ஐ. ஓகே, ஸோ தட் 1/2 ஒமேகா ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் ஓவர் ஐ. ஓகேங்களா, ரைட்டா? பாருங்க, 1/2 ஒமேகாங்கிறது என்னது, நமக்கு ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இங்கே என்னது, ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ ஐ இன்ட்டு ஐ நாவும் ஐ ஸ்கொயர், டினாமினேட்டர் இருக்கிறது ஐ அப்படியே இருக்கு. ஸோ அடுத்த டைம் என்ன நமக்கு, ஸோ இ இஸ் ஈக்குவல் டு 1/2. இங்கே பாருங்க, ஒமேகா ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் என்ன இருக்கும், ஒமேகா இன்டூ ஐ ஹோல் ஸ்கொயர் ஓவர் ஐ. இப்படி எழுதுறாங்களா? ஓகே, ஸோ இ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 1/2 ஒமேகா இன்டூ ஐ ஹோல் ஸ்கொயர் ஓவர் ஐ. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன வரும், நமக்கு தெரியும் I into omega. What is mean by I into omega? So I into omega is nothing but also angular momentum. Okay, angular momentum of rigid body, angular momentum of rigid rotor. Okay, so where I is equal to, so we know that angular momentum L is equal to I omega. Okay, so angular momentum L is equal to I ஒமேகாங்கிறது நமக்கு பேசிக் ஃபார்முலா. ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, எல்லுங்கிறது ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. தட் மீன்ஸ் த ரிஜிட் ரோட்டார் இந்த ஒரு பால் என்ன பண்ணும், இந்த ஆக்சிஸ் வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, கன்சிடர் a football where we can assume that one y axis y dash o y dash. ஓகேங்களா, y dash o y இந்த ஆக்சிஸ் என்ன பண்ணுவோம், about this axis y o y dash. ஓகே, இது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் போட்டுருக்கேன் y dash, சரி y o y dash. Okay, so the body is rotate like this, so it will produce the angular momentum L is equal to I into omega. So the omega is the angular velocity, I mean by moment of inertia. So I mean by moment of inertia, omega mean by angular velocity. So that நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்றோம். பாருங்க, இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணலாமா? So that E is what என்ன வரும், 1/2. So E is equal to 1/2. Okay, E is 1/2. இங்க பாருங்க, I omega அங்க இருக்கா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எல் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ஓவர், ஸோ 1/2 எல் ஸ்கொயர் ஓவர் ரிமைனிங் டைம் இருக்குது ஐ. இது அப்படியே நம்ம போட்டுக்கிறோம் ஐ. ஆர் சிம்பிளி இ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு, எல் ஸ்கொயர் ஓவர் 2y. எல் ஸ்கொயர் ஓவர் 2y. எல் ஸ்கொயர் ஓவர் 2y. ஸோ எல்லுங்கிறது என்ன நமக்கு, ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ரிஜிட் ரோட்டார். ஸோ தட் இந்த அட்டாமிக் லெவல் we are going to assume that capital L angular momentum is converted into rotational quantum number. என்ன பண்ணணும், நம்ம ஸ்டடி பண்ணணும். ஓகேங்களா, ஸ்டடி பண்ணணும்னா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த அட்டாமிக் லெவல் rotational quantum number, quantization of rotational quantum number.
quantization of rotational quantum number. Quantization of angular momentum வச்சுங்களேன், அதான் that is called as quantization of rotational quantum number. Quantization of and quantization என்ன அப்படின்னா the whenever the source will emit the energy in terms of in terms of discrete manner. ஓகேங்களா, ஒரு சோர்ஸ்ல இருந்து எனர்ஜி என்ன பண்ணுன்னா டிஸ்கிரீட்டா வருங்கிறது சொல்லியிருப்பாங்க. அதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ எனர்ஜி வந்து கண்டினியூஸா வந்தா அது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ ஒரு சோர்ஸ்ல இருந்து எனர்ஜி வந்து டிஸ்கிரீட்டா வந்தா அது பேர் என்னது, குவாண்டம் மெக்கானிக்ஸ். தட் மீன்ஸ் டிஸ்கிரீட் மீன் பை பாக்கெட்டா வரும். ஓகே, 1 packet of energy, 2 packet of energy, 3 packet of energy, other packet of energy, that is called quantum mechanics. Quantum na, it is a bunch of particle or packet of energy, that is called as quantum. So quantization of rotational quantum number என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஓகே, ஸ்கிரீன்ஷாட். So what is a capital L mean by L is equal to என்ன ஃபார்முலா அப்படின்னா L into L plus 1. So root of L into L plus 1 into h cut. h cutங்கிறது நம்ம ஆல்ரெடி குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல பார்த்திருப்போம். So h cut mean by h by 2 pi. Okay, reduced Planck constant. Lங்கிறது இங்க rotational quantum number. Okay, so rotational quantum number. இதுதான் ரொட்டேஷனல். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஜாலியாக படிக்கலாம். ஸோ ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பர்ங்கிறது எல். ஸோ நமக்கு என்ன இங்கே ஃபார்முலா இருக்குது, L square by 2i. So what about capital L square? So L is equal to root of L into L plus 1 h cut na. What about L square? So L square is equal to என்ன வரும், L square is equal to root and cancel. So root 2 into root 2. Okay, அப்போ root cancel ஆகும். So that L into L plus 1 இதெல்லாம் நமக்கு h cut square ஆ மாறிடும். h cut square. So h cut, that is called as L square. Okay, so that h cut is called as a reduced Planck constant. Okay, Planck constant value is 6.626 into 10 power minus 34 joules second. That is called as Planck constant. And the Planck constant value number 2 pi ஆல் டிவைட் பண்ணா that is called as h cut square. So h cut square is h by 2 pi. So h cut is என்னன்னா h cut is equal to h by 2 pi. So இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், 2 pi ஆல் டிவைட் பண்ணா அது என்ன இருக்கு, reduced Planck constant. ஓகே, நம்ம என்ன பண்றோம், இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷன் அடிச்சோம்னா, so that E is equal to L square divided by 2y. இதை நம்ம ஃபைனல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிங்களா, அது அந்த ஈக்குவேஷன் நான் அழிச்சிட்டேன், மறுபடியும் எழுதிருக்கேன். ஸோ E is equal to L square by 2y. நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம், L square is equal to L into L plus 1 by L into L plus 1 h cut square. Lங்கிறது என்னது, நமக்கு ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பர். இங்கே பிளஸ் 1ங்கிறது கான்ஸ்டன்ட், h cutங்கிறது ரெடியூஸ்டு பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம என்ன பண்றோம், நம்ம L square இங்கோட வேல்யூ நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணலாமா, சப்ஸ்டிட் பண்ணா என்ன நடக்கும் பாருங்க. E is equal to என்ன வரும், நமக்கு L square போட்டா L into L plus 1 h cut square over 2. Okay, that is rotational energy க்குண்டான equation for rigid diatomic molecule. So that E is equal to L into L plus 1 into h cut square over 2. That is called as, and then நமக்கு over 2y. Sorry, 2y பாருங்க, 2y. Okay, இந்த I பாருங்க மறந்துட்டேன், I போட்டுங்க. Okay, so L square வந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். L squareங்கிறது, so L square mean by L into L plus 1 h cut square. So L into L plus 1 h cut over 2y. That is rotational energy states, rotational energy of the rigid diatomic. இப்போ என்ன பண்ணுவோம், we are going to see the rotational energy states. அந்த எனர்ஜி ஸ்டேட் நம்ம டிரா பண்ணி காட்டணும். ஓகே, இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், we are going to see the conditions, substitute பண்ணும். ஓகேங்களா, Lங்கிறது நம்ம என்ன சொன்னோம், it is a rotational quantum number. It varies in the integers value 0 to infinity. ஓகேங்களா, 0 வந்து இன்ஃபினிட்டி உள்ள நமக்கு டிகிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 0 1 2 3 4 இதெல்லாம் தான் நமக்கு discrete numbers. ஓகே, discrete energy always emitted in the from the
மாலிகுலர் இட் வில் எமிட் த எனர்ஜி இன் த டிஸ்கிரீட் மேனர். ஓகேங்களா, டிஸ்கிரீட்டாக தான் நமக்கு எனர்ஜி நமக்கு வேரியேஷன் ஆகும். அதுக்கு பேர் தான் நமக்கு என்ன சொல்லணும்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஓகேங்களா, ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 0 அடுத்து 1 2 3 4 5 6 அரேஸ் ஆகிட்டே போகும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணுவோம், we are going to substitute the values, integer values. So for case 1 L is equal to 0, case 2 L is equal to 1, case 2 L is equal to 2, case 3 L is equal to 3. நம்ம என்ன பண்ணணும், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டே போகணும். ஸோ தட் 0 1 2 3 4 சப்ஸ்டியூட் பண்ணிட்டே போகிறோம். ஸோ என்ன சப்ஸ்டியூட் பண்ண என்ன நடக்கும் பார்க்கலாமா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. சாரி, ஸோ L into L plus 1 h square over 2y. L into L plus 1 h square over 2y. என்ன பண்ணணுமா, கண்டிஷன் கேஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் 1 என்ன பண்ணணுமா, L is equal to 0. So what about L? What about L is equal to, when you substitute L is equal to 0, what about E? E also 0 because of 0 into anything 0. Okay, so E is equal to 0. This is first case. The second case is case 2. Case 2 like L is equal to 1. Substitute பண்ணி பாருங்க என்ன இருக்கும், L is equal to 1 போட்டா 1 plus 1 2, 2 into 1 2, so 2 into என்ன நமக்கு கேன்சல் ஆயிடும். So h square over I. Okay, so h square over I. h square over I. Okay, அடுத்து L is equal to 3. Case 3. Sorry, L is equal to 2. So what is by E? E mean by இந்த இடத்துல EL னு போட்டுருப்பாங்க. ஓகே, EL னு போட்டுருப்பாங்க. That means ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பரோட எனர்ஜி. ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பரோட எனர்ஜி அந்த லெவலில் இருக்கும்போது அதோட எனர்ஜி. இது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈக்குவேஷன் இது வந்து ஜேன்னு சொல்லியிருப்பாங்க. அதான் நமக்கு கரெக்டான நமக்கு நொட்டேஷன். பட் இங்கே என்ன எல்னு போட்டுருக்காங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் ஓவர் ஹெச் ஸ்கொயர் பை 2 நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா நமக்கு மெயின் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் புக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எல்னு சூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. அந்த லெட்டரில் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் ரொம்ப, லெட்டர்ஸ்னால ஒன்றும் நமக்கு வேரியேஷன் வராது. ஓகேங்களா, ஸோ தட் எல் இன்ட்டு எல் ப்ளஸ் 1 ஹெச் ஸ்கொயர் ஓவர் 2. இப்போ என்ன பண்ணுறோம், we are going to substitute L is equal to, what about L is equal to 2 பட் என்ன ஆகும், 2 plus 1 3 3 into 2 என்ன 6 ஆகும். ஸோ 6 h ஸ்கொயர் ஓவர் 2y. ஸோ 6 ஓவர் 2 என்ன நமக்கு கேன்சல் ஆகும். இப்போ என்ன ஆகும், இங்கே பாருங்க போட்டிங்கன்னா இங்கே 2 பட் என்ன ஆகும், 2 plus 1 3 3 into 2 என்ன 6 ஆகும். ஸோ 6 h ஸ்கொயர் ஓவர் 2y. ஓகே, 3 என்ன கேன்சல் ஆகும், 3 வரும். ஓகே, அப்போ 3h ஸ்கொயர் ஓவர் I over I. ஓகேங்களா, 1 போட்டா என்ன நடக்கும், 1 போட்டா 1 plus 1 2 2 1 2 2 2 கேன்சல் ஆகும். ஓகே, அடுத்தது fourth case. ஸோ L is equal to என்ன நமக்கு, L is equal to 3. ஸோ when you substitute L is equal to 3, what happen, L is equal to 3 போட்டா E is equal to என்ன வரும், E is equal to பாருங்க, E is equal to 3 substitute பண்ணா 3 plus 1 4 into 3 12. ஓகேங்களா, அப்போ 12 over 2 என்ன நமக்கு 6 ஆகும். அப்போ 6h ஸ்கொயர் பை I. ஓகே, ஸோ E is equal to என்ன நமக்கு, ஸோ மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 plus 1 4. ஓகேங்களா, 4 into 3 என்னாகும், 12. ஓகே, 12h ஸ்கொயர் ஓவர் 2y. ஸோ 12h ஸ்கொயர் ஓவர் 2y நம்ம 2 நமக்கும் டினாமினேட்டர் 2 இருக்கு. அப்போ என்ன கேன்சல் ஆகும், 6 வரும். ஓகேங்களா, அப்போ 6h ஸ்கொயர் ஓவர் I. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம், L is equal to 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. L is equal to 4 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், E வந்து L is equal to 4 சப்ஸ்டியூட் 4 plus 1 என்னவும் நமக்கு 4 plus 1 5 ஆகும். 5 into 4 ஆகும் 20 ஆகும். ஸோ 20 by 2 10 ஆகும். ஓகே, அப்போ 10h ஸ்கொயர் பை 10h ஸ்கொயர் ஓவர் I. ஓகே, இதான் நமக்கு எனர்ஜி ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ L is equal to 0 0. அது L is equal to 0 என்ன மீனிங் நமக்கு, அது ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பர் இல்லைன்னா அந்த மாலிகுல் ரொட்டேஷன் ஆகல. ஸோ whenever the molecule does not rotate, maybe it does not reveal the energy. ஓகேங்களா, does not emit the energy. எமிட் பண்ணாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது இந்த இவ்வளோ எனர்ஜி, செகண்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது இவ்வளோ எனர்ஜி, தேர்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது இவ்வளோ எனர்ஜி, ஃபோர்த் ஸ்டேட்டுக்கு போனால் இவ்வளோ எனர்ஜி இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், we are going to draw the energy states நம்ம ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ எனர்ஜி ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நமக்கு. ஓகே, ஸோ சிம்பிளான எனர்ஜி ஸ்டேட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு இது E is equal to நமக்கு 0. That means L is equal to 0. So E is equal to 0
ஆர் n is equal to 0. n is equal to 0. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட், தட் மீன்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். இங்கே இப்படி வரும் நமக்கு. ஓகே, கொஞ்சமாக ஸ்பேஸ் வரும். ஓகேங்களா, லிட்டில் பிட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் பிட்வீன் கிரவுண்ட் ஸ்டேட் அண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் நமக்கு h ஸ்கொயர் ஓவர் i, h ஸ்கொயர் i. ஓகே, இது ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட். வாட் அபவுட் செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்? இங்கே போகணும் நமக்கு. ஓகே, the space between the energy level does not in the ஈக்குவல். ஓகேங்களா, ஈக்குவலாக இருக்காது. ஸ்பேஸ் வந்து ஸ்பேஸ் வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஹச் ஸ்கொயர் ஓவர் ஐ. இங்கே அடுத்து 3h ஸ்கொயர் ஓவர் ஐ. இங்கே கொஞ்சம் தள்ளி வந்துடலாம். இது 3h ஸ்கொயர் ஓவர் ஐ, இது எனர்ஜி லெவல். ஓகே, அடுத்தது 6h ஸ்கொயர் ஓவர் ஐ. இங்கே இந்த பக்கம் 6h ஸ்கொயர் ஓவர் ஐ. இந்த மாதிரி என்ன பண்ணாது, எனர்ஜி இந்த கேப் வந்து என்ன பண்ணால் ஈக்குவலாக இருக்காது. நமக்கு போக நமக்கு கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுதான் என்னது நமக்கு எனர்ஜி ஸ்டேட்ஸ். ஓகே, ரொட்டேஷன் எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஆஃப் ரிஜிட் டயட்டாமிக் மாலிகூல். ஸோ தட் எனர்ஜி இஸ் கிராஜுவலி இன்க்ரீசிங் ஃப்ரம் lower level to upper level. Okay, so that is the energy states of rigid diatomic molecules. Finally, we have to write that sentence. The space between the energy levels is not equal. Okay la, ஒரே மாதிரியே இருக்காது, ஈக்குவலா ஸ்பேஸ் இருக்காது. போப்போ என்னாகும், ரைட் சைடே போகும். இங்கே பாருங்க, இங்கே வந்து இங்கே 2 சென்டிமீட்டர், இங்கே 3 சென்டிமீட்டர், இங்கே 5 சென்டிமீட்டர், அடுத்து 6 சென்டிமீட்டர் கேப் இருக்கும். அடுத்து 6h ஸ்கொயர் வரை, அடுத்து நம்ம 10h ஸ்கொயர் வந்து இங்கே போகணும் நம்ம. That is the rotational energy states of rigid diatomic molecule. Okay, so நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இங்கிலீஷ் வீடியோ போட்டுருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸோட நிற்கிது. நம்ம அடுத்து நாளைக்கு அதில் கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.